சரி மேடம், அப்படியே சைன் பண்ணிட்டீங்கன்னா இங்க வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்துடலாம். சைன் பண்ணுங்க. கௌரி, கௌரி, என்னது இது சின்ன குழந்தை மாதிரி? அழக்கூடாது. டே செந்தில், பாருடா இவள. சரி சரி, இங்க பாரு, அழக்கூடாது, புரியுதா? அழக்கூடாது. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல அத்தை, உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு இதே மில்லுல இருந்து என்ன வெளியில அனுப்பினப்போ இந்த அன்னபூர்ணி அம்மாவை நம்ம ஏண்டா வாழ்க்கையில பார்த்தோன்னு நினைச்சு நான் அவ்வளவு கோவப்பட்டேன். அப்ப மட்டும் இல்ல, ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரும்போது நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். அது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இது பாருமா, இது பாரு, உன் மனசுல இருந்தத இப்ப சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்கு சொல்லு. ஆனா இப்ப அதை என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிற பத்தியா? உன்னோட இந்த மனசு யாருக்குமே வராதுமா. கல்யாணம் ஆகி நான் வந்த முதல் நாளே உங்களை பத்தி நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உங்களோட இந்த அன்பு போதும். அதுக்கு மேல நான் முதலாளி ஆகணுங்கிற ஆசைலாம் எதுவும் எனக்கு இல்ல அத்தை. மெல்ல அவங்களே பார்த்துக்கிட்டோம். கௌரி, இந்த மில்ல நீங்க நடத்தணும் தான் நாங்க வாங்கினதே. கேட்டியா கௌரி? உன் பலம் என்னன்னு உனக்கு தெரியல. இப்போ என்ன பத்தி நீ என்ன நினைச்சேன்னு சொன்னல, ஆனா நான் உன்னை பத்தி என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என்னைக்கு நான் உன்னை பார்த்தேனோ அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்குது. நீ தொட்ட காரியம் எல்லாமே தொலைங்குது கௌரி. சந்தோஷமா பொறுப்பை ஏத்துக்க. என் அம்மாவும் அக்காவும் அவங்க வாழ்க்கையை இழந்துட்டாலும் எனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஒவ்வொரு தடவையும் பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. அந்த புண்ணியம் தான் இந்த குடும்பத்துக்கு நான் வந்திருக்கேன். அந்த பிரார்த்தனை தான், அந்த புண்ணியம் தான் இந்த பொறுப்பு உனக்கு வரதுக்கு காரணம் நினைச்சுக்கோ. போ, முதல்ல போய் கையெழுத்த போடு. போன்னு சொல்றேன்ல. கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. ஏய், இந்த நன்றி கடனை எனக்கு எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல அத்தை. நிச்சயம் நீ கைமாறு செஞ்சுதாமா ஆகணும். அத மட்டும் நீ செய்யலன்னு வச்சுக்கியே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோ. நாளைக்கு நம்ம கோவில்ல விளக்கு பூஜை நடக்க போகுது இல்ல, அங்க நீங்க 2 பேருமே வேண்டிக்கிட்டு சீக்கிரமாவே ஒரு பேர குழந்தைய எனக்கு பெத்து கொடுங்க. மத்தவங்க முன்னாடி அதுவும் புதுசா வந்திருக்காங்களே சின்ன மருமக, அவங்களையும் வச்சுக்கிட்டு உங்களை அவ்வளவு கீழ்த்தரமா பேசிட்டு போறாங்க. நீங்க என்னன்னா உங்க அம்மாவை பத்தி வசதியாவே பேசிட்டு இருக்கீங்க. தப்பு தம்பி. நீங்க சொல்ற இந்த பொய்ய நம்பி எங்க அம்மாவை தப்பா நினைக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் பைத்தியம் முத்தி போகல. என்ன கோவம் புதுசா இருக்கு? அவரையே வந்து பொய் சொல்லணும். பார்க்காம கேட்காம கற்பனையா வந்து பேசுறதுக்கு அவருக்கு ஒண்ணும் பைத்தியம் பிடிக்கல. உண்மைதான் தம்பி, ரொம்ப கேவலமா தான் பேசினாங்க. நிறுத்துறீங்களா? போதும், நீங்க நிறுத்துறீங்களா?
என்னாச்சு? எதுக்கு இப்ப அனாவசியமா டிராமா? அவங்க பேசிருக்க மாட்டாங்கன்னு நீங்க எப்படி உறுதியா சொல்லலாம்? ஏன்னா அவங்க என் அம்மா. அம்மாவோட பாசத்தையும் வளர்ப்பையும் சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சவங்க. அவங்க பக்கத்துல இல்லைனாலும் உணர்வாங்க. அழாதம்மா. அவர் சொன்னதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்டு நீ கலங்க வேண்டாம். தைரியமா இரு. எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமா? என்ன சார், போன்ல மட்டும்தான் பேசுவீங்களோ? நேர்ல பேசணும்னு சொல்லி ஆள் அனுப்பி வச்சா ரொம்ப பதட்டம் காட்டுறீங்களாமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தங்கச்சி வர நேரம் ஆயிட்டதுனால உங்க ஆள்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். அது சரி, என்ன அந்த அம்மா என் மாப்பிள்ளைய ஓவரா திட்டுறாங்களா? திட்டினாங்களா? அன்பான விஷயமா தான் சொல்லி அனுப்புனாங்க. என்ன அன்பா பேசு. இருக்கட்டும், விடுங்க. சரி ஐயா, இப்போ என்னை அழைத்ததன் காரணம் என்ன? அது ஒண்ணும் இல்ல. கோவில்ல நாளைக்கு பிரம்மாண்டமா விளக்கு பூஜை நடத்த போறாங்களாம். அந்த தகவலை சொல்லதான் உங்களுக்கு நான் இப்ப போன் பண்ணேன். வச்சிடுறேன். என்ன மனுஷன்டா நீ? இது என்ன பழக்கம்? போன் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு இருக்க. சார் என்ன சார் இது? போனை ஒட்டு கேட்டனா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் வண்டி எடுக்க தான் சார் வந்தேன். என்ன பொழப்போ என்ன வளப்போ. சை, அண்ணன் ஓடி போயிட்டான். தம்பிதான் சொன்னதும் ஒண்ணுமே சொல்லாம ஓடி வந்தவன் உன் அக்கா. உனக்கு என்னடானா எந்த விவரமும் தெரியாம விவஸ்தை இல்லாம அடுத்தவங்க போன் பேசுறத ஒட்டுக்கிட்டு நிக்கிற. சி, இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.